உண்மையான தாகம் இருக்குது, உண்மையான நோக்கம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்னா விருப்பப்படுறவன் தான் பார்க்க போகிறான், விருப்பப்படாதான் பார்க்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் பேசும்போது விருப்பத்தோடு பார்க்குறவங்களுக்காக நான் உண்மையாக பேசணுன்ட்டு பேசுகிறேன். இதுதான் கேட்குறவனுக்கு பதில். கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பைத்தியமாயிருவீங்க. உங்கள் எனர்ஜி லாஸு, உங்கள் டைம் லாஸு, உங்கள் மான மரியாதை போகும். அவன் உட்காந்து தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். அவன் டைம் பாஸுக்கு நம்ம ஊருகையா? நமக்கே டைம் எப்போ முடியும்னு தெரியல. அவன் டைமே நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை அவன் வேறு வந்து நம்ம டைமை வேறு நாஸ்தி பண்ணுறான். இப்போ கேம் என்னென்னா, யாரை எங்கே கட் டவுன் பண்ணணும்னு தெரியணும், யாரை எங்கே அவாய்ட் பண்ணணும்னு தெரியணும். அது ரொம்ப நேக்காக, சூட்சமமாக, ஹாப்பியாக, சிரிச்சுக்கிட்டே அவாய்ட் பண்ணிடணும். கிளியர்? தாய் தகப்பன் செய்யக்கூடிய பாவங்கள் பிள்ளையை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இப்போது உங்கள் கணவர் இல்லை உங்கள் மனைவி யாரோ ஒருத்தங்க ஒரு மிகப்பெரிய தவறு செய்து அதன் மூலிமா ஒரு பொருள் ஈட்டுறாங்கன்னா, அந்த பொருளினுடைய அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட், அதை கூட இருக்கிறவங்களாம் அனுபவிக்கும் போது அது அந்த பணத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஷர் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த பணம் எத்தனை பேருனுடைய அழுகை, எத்தனை பேருனுடைய கஷ்டத்தில் வந்ததுன்றது நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இது பிள்ளைங்களுக்கு. ஆனால் இப்போ இது இப்போ உங்கள் மாமா ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறாருன்னு வச்சுப்போம், அது உங்களை வந்து பாதிக்காது. அவருக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்க. அதனால் தேவையில்லாமல் ஒருத்தவங்களோட டைம் லைனில் போய் நம்ம ஆட் ஆகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வேறு டைம் லைனில் இருக்கிறோம். இந்த சென்ஸ் ஆன்மீகம், காடு, குண்டலினி இந்த டைம் லைனில் இருக்கும். வெளியில் ஒருத்தன் போவான், சம்மந்தமே இல்லாத ஒரு டைம் லைனில் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அவன் டைம் லைனில் போய் நீங்கள் ஆட் ஆகக்கூடாது. இப்போ அவன் கதையெல்லாம் உட்காந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும். அவன் நல்லது கேட்டதெல்லாம் நீங்கள் டீல் பண்ணணும். அவனுடைய மெமரிஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு போயிடுவான். மெயின் விஷயம் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கும்போது என்ன கற்றுக்கணுன்னா, ஓவர் இன்ஃபர்மேஷன் முதல்ல கேட்கக்கூடாது. நம்ம காலியாகிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓவர் இன்ஃபர்மேஷன். அது எப்படி மறப்பீங்க நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே? தேவையில்லாத ஆளுங்களோட பேசவே கூடாது முதல்ல. ஏன்னா இப்போது ஒரு சில பேர்லாம் கால் பண்ணுவான், உங்களுக்கு கால் பண்ணி புலம்புன்னு புலம்பிட்டு அப்புறம் சொல்லுவான், என்னமோ தெரிலங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், ஆனால் உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன் சொல்கிறானுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிரும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்? மொத்த குப்பையும் உங்கள் மேலே இறக்கிட்டு போயிட்டான். நீங்கள் கேட்டு 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 வாங்கி 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 உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் பூரா இப்போ உங்களுக்கு ஏறிடுச்சு. அந்த டேட்டா தான் ஸ்ட்ரெஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்குள்ளே இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை பூரா வெண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டான் உங்ககிட்ட. நம்ம என்ன குப்பை தொட்டியா? அப்போ தேவையில்லாத பீப்புளோட டைம் லைனில் போய் ஆட் ஆகுறீங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டைரெக்டாகவும் ஃபேஸ் பண்ணலாம், மன ரீதியாகவும் ஃபேஸ் பண்ணலாம், சட்ட ரீதியாகவும் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் அவசியமான நபர்களோட தான் கான்டாக்ட்ஸே வச்சுக்கணும். பக்குவத்தில் இருந்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பக்குவமே இல்லைன்னா, ஏங்க நீங்களே 1 கிலோ வெயிட்டை எப்படி தூக்க முடியலன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் 15 கிலோ வெயிட்டை தூக்கி கொண்டு வந்து இதையும் தூக்கி கொடுங்கிறான். என்ன ஆகும் நம்ம ஹெல்த்து? நீங்கள் அதை டீல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா நீங்கள் இறங்கி விளாட்லாம். உங்களால் உங்களையே டீல் பண்ண முடியல, நீங்கள் அப்போ தான் வந்து குழந்தையா இருக்கீங்க, அப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போய் எப்படி போய் அவனை ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இருந்தீங்கன்னா இங்கே பூரா பேர் பிரச்சனையில் தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அத்தனை பேருக்கு நம்மகிட்ட சொல்யூஷன் இல்லை, நம்மகிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை. கிளியர்? நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம அந்த லிபரேஷன், அந்த நிம்மதி, அந்த ஹீலிங், அந்த விஸ்டம், அந்த ரிலாக்ஸேஷன் யாருக்கு கொடுக்கறது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி தான். உங்கள் எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கு எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும். இன்னொருத்தருக்கு சேவை செய்யும் போது என் உயிர் பிரிகிறத விட எனக்கு சுகம் உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற மனநிலை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதுதான் ஞானம். கற்பூரம் என்ன பண்ணுது? தன்னை அழிச்சுக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது. சேம் லைக் தட். தயார்னா கொடுங்கன்றேன், கொடுக்கலான்னு நான் சொல்ல மாட்டேன். என்கிட்டே கேம் விளாட்றீங்க பார்த்தீங்களா வார்த்தையில். விருப்பப்பட்டா கொடுங்க, முடியும்னா கொடுங்க, எஃபிஷியன்சி இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கருணை இல்லை. பிரார்த்தனை பண்ணிட்டு நிப்பாட்டிக்கிங்க போதும், அதுவே பெரிய கருணை. ப்ரேயர் இஸ் த பிக்கஸ்ட் பவர். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வள்ளல் பெருமான் கிட்ட ஒருத்தர் வந்திருக்கிறாரு.
வந்துட்டு எதோ கேட்டு போயிட்டார். போனோடனே ஓன்னு அழுகிறார் வள்ளல் பெருமான். பக்கத்தில் இருந்த வேலாயுதம் ஐயா கேட்குறாரு, ஏங்க அழுகிறீங்க? அவன் இன்னும் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிறாரு. சரி, சரி பண்ணியிருக்க வேண்டியதான ஆற்றல் பெற்றவர். நீ சாக போறன்ற உண்மையும் ஏன் சொல்லல? அப்ப என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு சில விஷயத்த மாத்த முடியாது. அந்த உயிர் போனா தான் அது சரியா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு அவர். அப்ப இறைவன்ட்ட மேபி பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் உபதேசம் தேவையில்லைல்ல இங்க. எல்லாரும் நம்ம டைமை யூஸ் பண்றதுக்கு தான் வராங்க. கவனமா இருங்க. அதாவது பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். என்ன? கவனிங்க. பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் உன்னை வாழ விடாது. உண்மை உன்னை சாக விடாது. இப்போ இன்னொன்று இருக்கு. இதுதான் தத்துவம்னு எடுத்துட்டு வாழ்ந்துட முடியாது. எல்லா இடத்துலையும் உண்மையை பேசிடவும் முடியாது. சில பேருக்கு சில உண்மை கசக்கலாம். சில பேருக்கு சில உண்மை உயிரே கூட எடுக்கலாம். அந்த உண்மையை தாங்கிக்கூடிய வலிமை இல்லாமல் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.